டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகத்துடன் இணைந்துள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரி, கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜில் படிக்கும் குறிப்பாக அறிவியல் படிக்கும் மாணவர்களுக்காக, அதுலேயும் அலைடு கெமிஸ்ட்ரி படிக்கும் மாணவர்களுக்காக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அலைடு கெமிஸ்ட்ரியில் மொத்தம் 5 யூனிட் இருக்குது. 5 யூனிட்டுமே தனித்தனி வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி இந்த சேனல் பார்த்தோன்னா வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பது மூலமாக அலைடு கெமிஸ்ட்ரியை ஒரு ரிவிஷன் நீங்கள் எடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா இது இப்போ ஒரு யூனிட்டு நடத்தணும்னா கண்டிப்பாக குறைந்தது 10 ஹவர் தேவைப்படும். ஆனால் நம்ம 1 மணி நேரத்துக்குள்ளாரியே மேக்ஸிமம் எல்லா வீடியோ இருக்கும். 1 மணி நேரத்துக்குள்ளாரியே எல்லா டாப்பிக்கும் ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா இதில் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுவும் இல்லாமல் இந்த மழை காரணமாக இந்த ரெக்கார்டிங் கரெக்டாக பண்ண முடியல. அதாவது இந்த சவுண்டு, ரெயின் சவுண்டால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணும்போது சவுண்டு குறைவாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பவர்கள் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க பார்க்குறவங்க ஹெட்ஃபோன் வச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். இதில் ஒரு யூனிட்டும் பார்த்தோன்னா தனித்தனி வீடியோ இருக்கிறதால எல்லா யூனிட்டையும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கடைசி நேரத்தில் மாணவர்கள் கேட்டதால் இதெல்லாம் அவசரமாக ரெடி பண்ணி இப்போதைக்கு பார்த்தோன்னா ஒரு ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இதில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே பார்த்திங்கன்னா தெளிவாகவே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு யூனிட்டாக பாருங்கள். இப்போதைக்கு ஃபஸ்ட் யூனிட் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரிலேருந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கும். அடுத்தடுத்த யூனிட்டும் நம்ம சேனலில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் யூனிட்டுக்கு போகலாம். இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரின்றது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே அதிகப்படியான அக்யூரஸியாக இருக்கிற ஒரு தியரின்னு சொல்லலாம். அதாவது பிணைப்பு நீளம், காந்தத்தன்மை, இது எல்லாத்தையும் சரியான முறையில் விளக்கக்கூடிய ஒரு தியரியாக இருக்குது. இப்போ நீங்கள் 12th படிக்கும்போது படிச்சிருப்பீங்க, வேலன்ஸ் பாண்ட் தியரி படிச்சிருப்பீங்க, விஎஸ்சிபிஆர் தியரி, ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங், அதாவது ஆர்பிட்டால்கள் மேற்பொருந்துதல், இது மாதிரி பல கொள்கைகள் மூலமாக எப்படி மூலக்கூறு உருவாகுது அப்படின்றத படிச்சிருப்பீங்க. அதில் அதிக அக்யூரஸியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ், அதாவது அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆட்டம்னு எடுத்திங்கன்னா அதில் 1s 2s 2p இது மாதிரி பார்த்தீங்கன்னா 3s 3p 3d இது மாதிரி அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், அணு ஆர்பிட்டால்கள்னு சொல்லுவாங்க. அதில் எலக்ட்ரான்கள் பார்த்திங்கன்னா அந்த 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 ஆர்பிட்டால்களின் ஆற்றல்களின் ஏறுவரிசையில் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும். அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல்ஸ் அண்டு ஆல்ஃபா பிரின்சிபல் இது மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி அட்டாமிக் ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் அந்த ரூல்ஸ் படி தான் பார்த்தோன்னா ஃபில் ஆகும். அதாவது ஆற்றல்களின் ஏறுவரிசையில் இந்த எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகும். ஃபஸ்ட்டு 1s ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் தான் 2s, அதுக்கப்புறம் தான் 2p அப்படின்னு ஃபில் ஆகுன்னு பார்ப்போம். அதேமாதிரி ஒரு ஆர்பிட்டாலையும் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் தான் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்பிட்டால், அதாவது இப்போ p ஆர்பிட்டால்னால் px py pz இருக்குன்னா எல்லாத்துலேயும் ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த எலக்ட்ரான் பேர் ஆகும் அதில் போயிட்டு. இது எல்லாமே ஹன்ஸ் ரூல் படிச்சிருப்போம். அதேமாதிரி ஆல்ஃபா பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி அப்போ 1s கற்று தான் 2s வரும். இது மாதிரி ஆற்றல்களின் அடிப்படையில் ஃபில் ஆகும் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் இது மாலிகுலர் ஆர்பிட்டால். அட்டாமிக் ஆர்பிட்டால் மாதிரி கிடையாது. அதாவது அணுக்கள் ஒன்று சேர்ந்து மூலக்கூறு உருவாகும் போது மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் புதுசாக உருவாகுது. அந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகிருக்குது அதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா அந்த மூலக்கூறோட நிலைப்புத்தன்மை அமையும் அப்படின்றது இந்த தியரியில் இருக்கும். முக்கியமாக இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் ஹைட்ரஜன், அதாவது 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இப்போ ஒன்றா இணையுது அப்படின்னு நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணுங்கள். அப்போ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன்றுக்கு ஒன்று அப்ரோச் அதாவது ஒன்றுக்கு ஒன்று நெருங்கும்பொழுது 2 அந்த அணுக்கருக்கள் அணுக்கருக்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மின்சுமை கொண்டது, ப்ளஸ் அப்போ அது 2 விளக்கும். அதேமாதிரி இந்த 2 அணுக்களோட 2 ஆட்டத்தோட எலக்ட்ரான் க்ளவுட், எலக்ட்ரான் மேக் இருக்கு இல்லையா, இதில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இது ரெண்டுமே என்ன செய்யும்னா ஒன்றுக்கு ஒன்று விளக்கும். இதை தாண்டி இந்த அந்த அணுக்கரு பாசிட்டிவ்ன்றதில் அதனோட எலக்ட்ரான்கள் அது இழுக்கும். அதேமாதிரி பக்கத்தில் இருக்கிற நெருங்குற அந்த அணுவோட எலக்ட்ரானையும் பார்த்தீங்கன்னா ஈர்க்கும். இப்போ 2 அணு பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து மூலக்கூறு உருவாகும் போது இந்த மூலக்கூறு ஆர்பிட்டால் உருவாகுது இல்லையா. இந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலில் 2 வகையான ஆர்பிட்டால்கள் உருவாகும். ஒன்று பார்த்திங்கன்னா
அதாவது வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்கள், இன்னொன்று வந்து எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் அப்படின்றது மாதிரி வந்து உருவாகும். ஸோ வந்து காரணம் எப்படி உருவாகும்னு பார்த்தீங்கன்னா, சரி, அந்த அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் லீனியர்லி வித் ஈச் அதர் பை லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால். அதாவது வந்து இந்த இப்போ வந்து இப்போ பிஎக்ஸ் இருக்குதுன்னா, ஸோ வந்து 2 பிஎக்ஸ் சரியா, ஸோ 2 ஆட்டத்தோட அந்த பிஎக்ஸ் ஆர்பிட்டால் வந்து ஒன்றுக்கு ஒன்று நேராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பைன் ஆகும் அப்படின்ட்டு தான் வந்து இது விளக்குது. ஸோ இப்படி கம்பைன் ஆகும்போது உருவாகிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ஆர்பிட்டால் உருவாகுது. ஒன்று வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். சரிங்களா. ஸோ வந்து அப்போ இந்த ஆர்பிட்டால் வந்து பிஎக்ஸ் இதனோட பிஎக்ஸ் ரெண்டும் வந்து மேற்பகுதியில் நடக்கும். இது வந்து நார்மலான ஓவர்லாப்பிங்கு. ஆனால் இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி உருவாகும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படின்னாலே அதனோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து அதனோட டெஃபினிஷன் என்ன, த வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் எ மாலிகுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மாலிகுலில் இருக்கிற எலக்ட்ரானோட வேவ் ஃபங்க்ஷன், அலை சார்பு. சரிங்களா. ஸோ அந்த அலை வடிவம், அந்த அலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலை வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே வந்து போகும். அலை வடிவம் உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதாவது வந்து இது மாதிரி வந்து இருக்கும். ஸோ அலை வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மோஸ்ட்டில் பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அகடு முகடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து மேல் பக்கம் இருக்கும்போது பாசிட்டிவ், கீழ் பக்கம் வந்து நெகட்டிவ் சொல்லுவாங்க. இப்போ 2 அலைகள் வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரியாக இருக்கிற அலைகள் வந்து மேற்பொருந்தும் போது வந்து பார்த்தோன்னா வந்து பெரிய அலை உருவாகும், அதாவது பெரிய வேவ் வந்து உருவாகும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த அலைகள் வந்து அலைகளோட குறுக்கீட்டு விளைவுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்க குறுக்கீட்டு விளைவு, அழி குறுக்கீட்டு விளைவு, இது மாதிரி வந்து நீங்கள் வந்து நம்ம ஃபிசிக்ஸில் வந்து படிச்சிருப்போம். ஸோ அதனோட அந்த வேவ் ஃபங்க்ஷன் அடிப்படையில் தான் வந்து இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து நம்ம இது ரிவிஷன் கிளாஸ்ன்றதால நம்ம இதனோட எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ வந்து இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து 2 ஆர்பிட்டால்கள், அதாவது அணு ஆர்பிட்டால்கள் இணைந்து மூலக்கூறு ஆர்பிட்டால் உருவாகுது. அப்படி மூலக்கூறு ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 அணு ஆர்பிட்டால் இணையுது அப்படின்னா, 2 ஆட்டத்தோட ஒரு அணு ஆர்பிட்டாலும் இன்னொரு அணு ஆர்பிட்டாலும் இணையுதுன்னா, அப்போ வந்து 2 அணு ஆர்பிட்டால் வந்து இணையுது. ஸோ அப்போ 2 மூலக்கூறு ஆர்பிட்டால் உருவாகும். அந்த 2ல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால், அதாவது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். சரியா. அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து குறைவான ஆற்றல், லோயர் எனர்ஜி இருக்கும். எதை விட பார்த்தீங்கன்னா ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலை விட. ஸோ அப்போ வந்து அதேமாதிரி வந்து எலக்ட்ரான் ஃபில் ஆகுறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது எனர்ஜி கம்மியாக இருக்கிற ஆர்பிட்டால், அதாவது வந்து லோயஸ்ட் எனர்ஜி இருக்கிற ஆர்பிட்டாலில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும். சரிங்களா. ஸோ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஆர்பிட்டாலில் எப்படி எலக்ட்ரான் ஃபில் ஆகுதோ அதேமாதிரி தான் இதுலேயும் வந்து ஃபில் ஆகும். அதாவது குறைவான ஆற்றல் உள்ள ஆர்பிட்டால்களில் தான் ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகும். ஸோ வந்து இப்போ நம்ம சொன்னதான் இது தமிழில் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே அப்படியே வந்து நீங்கள் கேட்டுங்க, இதை ஒரு டைம் வந்து படித்து பாருங்கள். இந்த கொள்கையில் ஸோ வந்து என்னென்னா வந்து ஒரே மாதிரியான சிமெட்ரி இருக்கிற ஆர்பிட்டால் தான் வந்து கம்பைன் ஆகும் அப்படின்னு இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ் ஆர்பிட்டால்னால் எஸ் ஆர்பிட்டால் ரெண்டுமே ஸ்பெரிக்கல் சிமெட்ரி. ஸோ இதுதான் மோர் ப்ரிஃபரபிள். அதுக்காக வந்து எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் இணையாதுன்னு கிடையாது. ஸோ வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பி ஆர்பிட்டால், எஸ் ஆர்பிட்டால் இதை மாதிரி வந்து கம்பைன் ஆகிறது வந்து அதிகம். ஸோ வந்து இந்த காம்பினேஷன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தோன்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில் நம்ம முக்கியமாக என்ன கண்டுபிடிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிணைப்பு தரம் வந்து கண்டுபிடிப்போம். அதேமாதிரி வந்து காந்தத்தன்மை வந்து கண்டுபிடிப்போம். பிணைப்பு தரம் அதாவது பாண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது 2 அணுக்கள் இணையும் போது அதுக்கிடையே எத்தனை பிணைப்பு வந்து உருவாகும், அதுதான் வந்து பிணைப்பு தரம். சரிங்களா. ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இப்போ என்பின்றது வந்து பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் காணப்படும் மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை, அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். அது வந்து அதாவது அதில் இருக்கிற எலக்ட்ரான் எண்ணிக்கை. அதில் இருந்து எதை கழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, ஸோ அதை கழிச்சு அதாவது வந்து NB - NA/2 இதுதான் வந்து பிணைப்பு தரம் கண்டுபிடிக்குது, அதாவது பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து பாண்ட் ஆர்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். பாண்ட் ஆர்டர் வச்சு 2 அணுக்கள் இணையும் போது உருவாகிற அந்த மூலக்கூறு உருவாகுது இல்லையா, அந்த மூலக்கூறுகளுக்கு அந்த 2 அணுக்களுக்கு இடைப்பட்ட பிணைப்புகள் எத்தனை இருக்குது, அதாவது எவ்வளோ எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குது, எலக்ட்ரான் அடர்த்தி எவ்வளோ இருக்குது, அதனோட நிலைப்புத்தன்மை எவ்வளோ இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதேமாதிரி வந்து காந்தத்தன்மையை கண்டுபிடிக்கலாம், நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் இதை வந்து சைன்றது வந்து வேவ் ஃபங்க்ஷன் இது. ஸோ அது வந்து ψA + ψB, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அணு ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, அட்டாமிக் ஆர்பிட்டால். சரியா. ஸோ வந்து இப்போ ஏவோட அட்டாமிக் ஆர்பிட்டாலோட அலைச்சார்பு வந்து ψAன்னு சொல்கிறோம். ப்ளஸ் வந்து ψBன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் பியோட அலைச்சார்பு. சரிங்களா. ஸோ இது ரெண்டும் வந்து கூட்டும் போது கிடைக்கிறது வந்து பார்த்தோன்னா பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலோட அலைச்சார்பு கிடைக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு அணுவோட
அலைச்சார்புலேருந்து இன்னொரு அணுவோட அலைச்சார்பை கழிக்கும் போது கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பிணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. சரிங்களா, எதிர்ப்பிணைப்புக்கான அலைச்சார்பு வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது ஆக்க குறுக்கீட்டு விளைவு, அழிவு குறுக்கீட்டு விளைவு. இப்போ 2 ஒன்னஸ் ஆர்பிட்டால் இருக்குது. ஸோ வந்து 2 அலைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல் நோக்கி இருக்குது, ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ இது சேரும்போது வந்து ஒரு பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் வந்து உருவாகுது. ஸோ இதில் வந்து எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகுது அப்படின்னா அது வந்து அணுவோட, அதாவது உருவாகிற அந்த மூலக்கூறோட நிலைப்புத்தன்மையை வந்து அதிகப்படுத்தும். சரிங்களா. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். அதாவது ஒரு அலைச்சார்பில் வந்து ப்ளஸ் சார்ஜ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சார்ஜ் இருக்குது. அதாவது வந்து ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருக்குது. இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது உருவாகிறது வந்து பார்த்தோன்னா எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் வந்து உருவாகுது. இதில் வந்து எலக்ட்ரான் வந்து அதிகமாச்சுன்னா அந்த மூலக்கூறோட நிலைப்புத்தன்மை வந்து குறையும். அதாவது வந்து பாண்ட் ஆர்டர் வந்து பார்த்தோன்னா வந்து குறையும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ வந்து இது என்னென்னா ஒரு பி ஆர்பிட்டாலும் வந்து மேற்பொருந்தும் போது எப்படி வந்து பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் வந்து எப்படி உருவாகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி வந்து பி ஆர்பிட்டாலும் சரிங்களா எதிர்ப்பிணைப்பு, சரியா எதிர்ப்பிணைப்பு, அதான் வந்து ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து எப்படி உருவாகுது. சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து எலக்ட்ரான் ஃபில் ஆகும்போது நிலைப்புத்தன்மை வந்து குறையும். இதில் எலக்ட்ரான் ஃபில் ஆச்சுன்னா, அதிகமான எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆச்சுன்னா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில், அதாவது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் வந்து சேரும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிணைப்போட வலிமை வந்து அதிகமாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து எப்படி உருவாகுது, அதாவது வந்து ஒரு மூலக்கூறு ஆர்பிட்டால் வந்து எப்படி உருவாகுது. இது வந்து ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால். இந்த 2 பக்கம் நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து ஒரு அணுவோட அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ், இந்த சைடு இருக்கிறது எல்லாமே. அதேமாதிரி வந்து இந்த சைடில் இருக்கிறது வந்து இன்னொரு அணுவோட அட்டாமிக் ஆர்பிட்டால்கள். சரிங்களா. ஸோ இப்போ இதில் மாலிகுலர் ஆர்பிட்டால், சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்மா 1s, அடுத்து வந்து சிக்மா ஸ்டார் 1s. இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து நம்ம எப்படி குறிப்பிடுவோம்னு பார்த்தீங்கன்னா சிக்மா பை டெல்டா அப்படின்ற ஒரு சிம்பிள் குறியீடுகளால் வந்து குறிப்பிடுவோம். அது வந்து இப்போ 2s சேர்ந்து உருவாகும் போது, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சேம் சிமெட்ரி, ஒரே மாதிரியான சீர்மை உள்ள அணு ஆர்பிட்டால்கள் இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூலக்கூறு ஆர்பிட்டால் உருவாகும்னு பார்த்தோம். ஸோ அப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1s 2 அணு ஆர்பிட்டால்கள் வந்து இணைஞ்சு 2 மூலக்கூறு ஆர்பிட்டால் உருவாகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்மா 1s, இன்னொன்று வந்து சிக்மா ஸ்டார் 1s. அந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதிர் மூலக்கூறு, அதாவது வந்து ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ வந்து இப்போ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 அணு ஆர்பிட்டால்களோட எனர்ஜி, இது வந்து எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத அதில் கொடுத்துருக்குறோம். எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகுது அப்படின்றது. ஸோ கீழேருந்து மேலே போகும்போது எனர்ஜி அதிகமாகுது. ஸோ இப்போ இந்த 1s ஆர்பிட்டால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆற்றலில் இருக்குது. சரிங்களா. ஸோ வந்து பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும், அதாவது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எப்போவுமே அட்டாமிக் ஆர்பிட்டாலோட, அதாவது எந்த ஆர்பிட்டால் இணைஞ்சு அந்த எந்த அணு ஆர்பிட்டால்கள் இணைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கூறு ஆர்பிட்டால் உருவாகுதோ அதில் வந்து பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் வந்து எப்போவுமே வந்து அந்த அணு ஆர்பிட்டாலோட ஆற்றலை விட குறைவாக தான் இருக்கும். ஆனால் எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலோட ஆற்றல் வந்து அணு ஆர்பிட்டாலோட ஆற்றலை விட அதிகமாக இருக்கும். அதேமாதிரி வந்து மூலக்கூறு ஆர்பிட்டாலோட, அதாவது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலோட, சரிங்களா. ஸோ வந்து எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் ஆற்றல் வந்து எப்போவுமே இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இதே தான் வந்து எல்லா ஆர்பிட்டாலுக்கும் இருக்கும். ஸோ இதனோட ஆற்றல்களின் வந்து ஏறுவரிசை பாருங்கள். சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்மா 2pz. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து இது அதாவது வந்து ஆக்சுவலாக பை XY. ஸோ வந்து இது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து XY இப்படி இருக்கும், இல்லை YX இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து பை 2px, பை 2py. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே என்னதுன்னா இப்போ மொத்தம் வந்து 3 பி ஆர்பிட்டால் இருக்குது. ஒரு இந்த ஆட்டத்துக்கு ஒரு 3 பி ஆர்பிட்டால், இந்த ஆட்டத்துக்கு 3 பி ஆர்பிட்டால், மொத்தம் 6 அணு ஆர்பிட்டால்கள் வந்து இணைஞ்சு 6 மூலக்கூறு ஆர்பிட்டால் உருவாகுது. அதில் 3 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். ஸோ இப்படி தான் வந்து உருவாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இந்த டிராயிங் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து இதுதான் வந்து என்னென்னா நம்ம சிம்பிளாக புரிஞ்சதுக்காக. ஸோ அதாவது என்னென்னா 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் இணையுது. சரிங்களா. 2 மாலிகுலர் ஆர்பிட்டால் உருவாகுது. அதில் ஒன்று வந்து பாண்டிங்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆன்டி பாண்டிங். இதை பார்த்தாலே தெரியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங், இன்னொன்று வந்து ஆன்டி பாண்டிங். ஸோ சிம்பிளாக வந்து நீங்கள் ஹைட்ரஜன் மாலிகுல், ஹீலியத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டுமே போதும். ஸோ இது வந்து என்னென்னா இதில் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் என்னென்ன, ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஸோ அதேமாதிரி வந்து ஆர்பிட்டால்களின் ஏறுவரிசை. சரிங்களா. ஸோ வந்து சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s. அதுக்கப்புறம் வந்து 2px. அது ஆக்சுவலாக வந்து இங்கே 2pz கொடுக்கணும், இவங்க மாற்றி கொடுத்துருக்குறாங்க.
சரிங்களா 2p செட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2p செட்டு. அதுக்கப்புறம் பை 2px பை 2py ரெண்டுமே வந்து ஒரே ஆற்றல் கொண்டதால் வந்து இங்கே இடத்துல ஒரே லைனில் எழுதியிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். சரிங்களா. ஸோ வந்து இந்த எனர்ஜி ஆர்டர் வந்து பார்த்து வச்சுங்க, எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படின்னா வந்து அணு ஆர்பிட்டால்கள் உருவானா என்னென்ன மூலக்கூறு ஆர்பிட்டால் உருவாகும் அப்படின்றத வந்து இதில் கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்தது இந்த எனர்ஜி ஆர்டர் வந்து பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள் சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s சிக்மா 2s சிக்மா ஸ்டார் 2s இது பை 2px பை 2py வரணும். இது மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து சிக்மா 2pz. ஸோ இதில் வந்து ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலும் வந்து பார்த்தோன்னா எதுவும் மாறாது. அதாவது இது xy இது z இது மட்டும் தான் இருக்கும். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் நீங்கள் பார்க்கும்போது சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 2s சிக்மா 2s சிக்மா ஸ்டார் 2s அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்மா 2pz சிக்மா அதேமாதிரி வந்து பை 2px பை 2py. ஸோ இது வந்து ஆக்சிஜன் அதாவது அட்டாமிக் நம்பர் 7 விட அதிகமாக இருக்கிறது. ஆக்சிஜன் மற்றும் அதை விட அதிகமான ஹெவியர் எலமெண்ட் அதாவது வந்து அதை விட கனமான அதாவது வந்து அணுக்கள் வந்து ஒன்று சேர்ந்து உருவாகிற மூலக்கூறு ஆர்பிட்டால்களுக்கு மட்டும் இது பொருந்தும், இந்த டயக்ராம் பொருந்தும். ஸோ வந்து இப்போ ஆக்சிஜனை விட கம்மியாக இருக்கிற அதாவது வந்து இப்போ நைட்ரஜன் போரான் இதை மாதிரி வந்து அதாவது வந்து மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை இப்போ 7 + 7 14 இல்லைனா 14 விட குறைவாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மட்டும் எனர்ஜி ஆர்டர் மட்டும் மாறிடும். அதாவது வந்து பை 2p x பை 2py வந்து கீழே வந்துடும். சிக்மா 2pz வந்து பார்த்தோன்னா வந்து மேலே இருக்கும். ஸோ வந்து இது ஆன்டி பாண்டிக்கு வந்து எந்த சேஞ்ச் இருக்காது. ஸோ வந்து அந்த ஆர்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து இங்கே இருக்கிறது. அதாவது வந்து லைட்டர் அதாவது வந்து ஹெவியர் ஆக்சிஜன் இல்லை அதை விட ஹெவியருக்கு வந்து நம்ம மேலே இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா. ஸோ இந்த ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் போரான் அது மாதிரி வந்து அதாவது வந்து மொத்த எலக்ட்ரான் எண்ணிக்கை 14 விட குறைவாக இருந்ததுன்னா இந்த ஆற்றல் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த அதாவது இந்த மூலக்கூறு ஆர்பிட்டால் இந்த ஆற்றலோட ஏறு வரிசையில் தான் என்ன ஆகும் எலக்ட்ரான் வந்து பார்த்தோன்னா வந்து ஃபில் ஆகும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பாண்ட் ஆர்டர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம பாண்ட் ஆர்டர் எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு முன்னாடியே பார்த்தோம். பாண்ட் ஆர்டர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் டிவைடட் பை 2. அது வந்து நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் கிடைக்கும். ஸோ வந்து எப்போவுமே வந்து பாண்ட் ஆர்டர் அதாவது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் வந்து அதிகமான எலக்ட்ரான் இருந்ததுனாலே அது வந்து அந்த ஆட்டம் வந்து அந்த உருவாகிற மூலக்கூறு வந்து அதிக ஸ்டெபிலிட்டி அதாவது நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் மூலக்கூறு எப்படி உருவாகுது அப்படின்றது பார்ப்போம். இது ஹைட்ரஜன் ஆட்டம் 1s. அதாவது ஹைட்ரஜன் ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அது 1sல ஒரு எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகிருக்குது. அதேமாதிரி வந்து இங்கே 1sல ஒரு எலக்ட்ரான், இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ஒரு 1sல ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ மொத்தம் 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் இணைஞ்சு சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1sன்ற 2 மாலிகுலர் ஆர்பிட்டால் உருவாகுது. இதில் சிக்மா 1sன்றது வந்து பிணைப்பு மூலக்கூறு அதாவது மூலக்கூறு பாண்டிங் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். இது வந்து எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ இப்போ 2 எலக்ட்ரானுமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 எலக்ட்ரான் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த 2 எலக்ட்ரானுமே வந்து இப்போ ஒரே ஆற்றல் மட்டத்தில் இருக்கும்போது இது ரெண்டும் ஃபில் ஆகிடும். அதாவது என்னென்னா இதில் இந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலில் வந்து ஃபஸ்ட்டு 2மே ஃபில் ஆனதான் அதுக்கடுத்து வந்து எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருந்தால் தான் மேலேயே போகும். ஸோ அப்போ 2மே பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் வந்து 2 எலக்ட்ரானுமே ஃபில் ஆகிடும். இதில் ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் இருக்குது, 2மே பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இதனோட பிணைப்பு தரத்தை பார்ப்போம். பாண்ட் ஆர்டர் சரிங்களா. ஸோ வந்து பாண்ட் ஆர்டர் 2மே தமிழ் இங்கிலீஷ் 2மே சேமாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ பாண்ட் ஆர்டர் இதில் வந்து இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அதாவது வந்து பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது 2 எலக்ட்ரான் இருக்குது. எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் எலக்ட்ரானே இல்லை, அப்போ 0. அப்போ 2 - 0 டிவைடட் பை 2. அப்போ 2/2 வந்து பார்த்தோன்னா வந்து 1ன்னு வரும். ஸோ அப்போ ஹைட்ரஜன் அதாவது வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் மூலக்கூறில் சரிங்களா. ஸோ வந்து ஒரு ஹைட்ரஜனுக்கும் இன்னொரு ஹைட்ரஜனுக்கும் எத்தனை பிணைப்பு இருக்கும் எத்தனை பாண்ட் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டு தான் இருக்கும். அதுதான் வந்து இந்த பாண்ட் ஆர்டர். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இது டயாகாந்த தன்மை அதாவது காந்தத்தன்மை அற்றது அப்படின்னு அர்த்தம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலில் இணையாகாத எலக்ட்ரான் அதாவது ஒரு எலக்ட்ரான் மட்டுமே ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அந்த மூலக்கூறு வந்து காந்தத்தன்மை பெற்றிருக்கும். இப்போ இதில் வந்து அது மாதிரி இணையாகாத எலக்ட்ரான் இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா எல்லாமே இந்த தனித்த எலக்ட்ரான்கள் வந்து இல்லை சரிங்களா. ஸோ அதனால் வந்து இது டயாகாந்த தன்மையுடையது அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம வந்து ஹீலியம் பார்ப்போம். இப்போ ஹீலியம் மூலக்கூறு எடுத்துங்க. ஹீலியத்தை பொறுத்த வரைக்கும் He2 அதாவது வந்து பார்த்தோன்னா அட்டாமிக் நம்பர் வந்து 2 அணு எண் வந்து 2. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 எலக்ட்ரான் இருக்குது சரியா. ஒரு ஹீலியத்துக்கு 2 எலக்ட்ரான் அப்போ 2 ஹீலியம் இருக்குது. ஸோ ஹீலியம் ஸோ வந்து 2 ஹீலியத்தோட அணு ஆர்பிட்டால் அட்டாமிக் ஆர்பிட்டால் வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ கம்பைன் ஆகி 2 மூலக்கூறு ஆர்பிட்டால் உருவாகுது. ஸோ மொத்தம் வந்து இதில் 2 மொத்தம் 4 எலக்ட்ரான் இருக்குது.
அப்போ பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, ஸோ இதில் 2 எலக்ட்ரான் வந்து அதிகபட்சமே 2 தான் ஃபில் ஆக முடியும், அது 2 ஃபில் ஆகிடும். மீதி இருக்கிற 2 எலக்ட்ரான் வந்து ஆன்டிபாண்டிங் வந்து ஃபில் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா, ஸோ வந்து இதனோட பாண்ட் ஆர்டர் என்ன வரும் நீங்களே கால்குலேஷன் போடுங்க சரிங்களா. ஸோ பாண்ட் ஆர்டர் என்ன வரும், ஸோ வந்து பாண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் அதான் அது பாண்டிங் ஆர்பிட்டால், அதில் வந்து 2 ஆர்பிட்டால் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் 2 இருக்குது, 2 - 2 / 2. அப்போ என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ பிணைப்பு தரம் பாண்ட் ஆர்டர் 0 அப்படின்னா அதனோட அர்த்தம் என்னன்னா அப்படி ஒரு மூலக்கூறே உருவாகாது. அதே சமயத்தில் அதனோட தனித்த எலக்ட்ரான் இல்லைன்றதில் இது வந்து அது உருவாகாது. அதனால் வந்து அந்த காந்தத்தன்மை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து இது டயாகாந்தத்தன்மை, இந்த ஆர்பிட்டால் டயக்ராம் வச்சு சொல்லும் போது பார்த்தோன்னா அது காந்தத்தன்மை அற்றது, டயாகாந்தத்தன்மை கொண்டது, டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் வந்து அந்த மூலக்கூறே உருவாகாது. அதான் வந்து இதனோட அர்த்தம். இந்த மூலக்கூறு ஆர்பிட்டால் தியரி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுதான். ஸோ வந்து திஸ் மாலிகூல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ வந்து இந்த மூலக்கூறு வந்து உருவாகுது அப்படின்றதான் வந்து குறிப்பிடுது. அடுத்தது வந்து நம்ம நைட்ரஜன் மூலக்கூறு வந்து பார்த்துக்குவோம். ஸோ நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் பாண்டிங் இதில் வந்து இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள் சரியா. ஸோ வந்து நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7 சரிங்களா. ஸோ அதனோட எலக்ட்ரான் அமைப்பு சரிங்களா. ஸோ என்ன இருக்கும், எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p3. ஸோ மொத்தம் 7 எலக்ட்ரான். ஸோ அப்போ இதில் வந்து நம்ம இணைதிறன் கூட்டில் இருக்கிற எலக்ட்ரான் மட்டுமே வச்சு எல்லா எலக்ட்ரானையும் சேர்த்து வரையலாம். நீங்கள் மூலக்கூறு ஆர்பிட்டால் டயக்ராம் வரையலாம். ஆனால் வந்து நீங்கள் வெறும் இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான் மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். ஏன்னா அது கீழே இருக்கிற ஆற்றல் கூட்டில் இருக்கிற எலக்ட்ரான் இணையும் போது ஈக்குவலாக அதாவது ஃபில் ஆகிருக்கும், ரெண்டுமே ஃபில் ஆகிருக்கும் போது மூலக்கூறு ஆர்பிட்டால் ஃபில் ஆகிடும். இப்போ நம்பர் ஆஃப் பாண்டிங் ஆர்பிட்டால் ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரான் எண்ணிக்கை வந்து சமமாக இருக்கிறதால 0 ஆகிடும். ஸோ அப்போ அதை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1s2 அதுக்கு பதிலாக ஹீலியத்தோட எலக்ட்ரான் இப்போ அது விட்டுருவோம். மீதி இருக்குதுன்னா இருக்குது 2s2 2p3. அப்போ 2s2 2s2. ஸோ 2 நைட்ரஜனோட 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்குது. அது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது 2 மூலக்கூறு ஆர்பிட்டால் வருது, பாண்டிங் ஆன்டிபாண்டிங். இதில் பாண்டிங்கில் வந்து 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகும், மொத்தம் 4 எலக்ட்ரான் இருக்குது. ஆன்டிபாண்டிங்கில் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 4 எலக்ட்ரான் வந்து முடிஞ்சிச்சு. மீதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஆர்பிட்டாலில் px py pz ஒன்றுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நைட்ரஜனுக்கு வந்து ஒரு அதாவது வந்து 3 ஆர்பிட்டால் இருக்குது, இங்கே வந்து 3 ஆர்பிட்டால் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆர்பிட்டால் உருவாகுது. ஸோ அதில் வந்து π2py π2pz சரிங்களா. ஸோ வந்து இது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அது ஸோ இதில் வந்து ஃபில் ஆகுது. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2pz சரிங்களா. ஸோ வந்து இது ஆக்சுவலாக இது இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தப்பாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஏறுவரிசை இது தான். ஸோ இதை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வந்து இந்த XYZயில் மட்டும் வந்து கொஞ்சம் தவறுதலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து இப்போ இதில் எப்படி வந்து எலக்ட்ரான் ஃபில் ஆகும், நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஆர்டர் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஆர்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இதுதான் வந்து அப் டு 7 வரைக்கும் இருக்கிற அந்த எனர்ஜி ஆர்டர் இது தான். ஸோ வந்து இப்போ இதில் மொத்தம் வந்து 6 எலக்ட்ரான் இருக்குது, இதில் 3 இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த px py இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், இந்த pzக்கே வந்து போகும் சரியா. ஸோ வந்து சிக்மா pz 2pz இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு போகும். ஸோ மொத்தம் 6 எலக்ட்ரான், இது ரெண்டும் 4 எலக்ட்ரான் ஃபில் ஆகிடுச்சு. மீதி 2 எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபில் ஆகும். ஸோ அப்போ மொத்தம் இருக்கிற 6 எலக்ட்ரானுமே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலே ஃபில் ஆகிடுச்சு. ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகிறதுக்கு எந்த எலக்ட்ரானும் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பிணைப்பு தரம் பார்க்கும்போது இதை நம்ம எப்படி வந்து பார்க்கணுன்னா, ஆல்ரெடி வந்து எஸ் ஆர்பிட்டாலில் 2 பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் இருக்கும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா அதாவது 1sல 2 எலக்ட்ரான் பிணைப்பு ஆர்பிட்டால் இருக்கும். அதேமாதிரி வந்து 2sல 2 பிணைப்பு ஆர்பிட்டால். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து 2p அதாவது வந்து அந்த 2p ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து இதில் ஒரு மொத்தமாக வந்து 6 ஆர்பிட்டால் இருக்குது. மொத்தம் வந்து 10 பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இருக்குது. ஆன்டிபாண்டிங்கில் வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்மா ஸ்டார் 1s இருக்கு இல்லையா, அதில் 2 எலக்ட்ரான். அப்புறம் சிக்மா ஸ்டார் 2sல வந்து 2 எலக்ட்ரான். அது அவ்வளோதான், மொத்தமே 4 தான். இதில் வந்து சிக்மா ஸ்டாரில் எதுவுமே அதாவது ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் எலக்ட்ரானே கிடையாது. அப்போ 10 - 4 அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 6 கிடைக்கும். 6 / 2 என்ன கிடைக்கும், 3. ஸோ அப்போ நைட்ரஜன் மூலக்கூறில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ரஜனுக்கு இன்னொரு நைட்ரஜன் இடையில் 3 பிணைப்பு இருக்கும். N ட்ரிபிள் பாண்ட் N அப்படின்னு தான் வந்து அதை சொல்லுவோம். ஸோ இந்த மூலக்கூறில் வந்து தனித்த எலக்ட்ரான் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ அதனால் வந்து இதுவுமே வந்து அது டயாகாந்த தன்மையுடையது. அதாவது வந்து பாராகாந்த அதாவது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை.
சரிங்களா. ஸோ வந்து பாராமேக்னெட்டிக்காக மட்டும்தான் காந்தத்தன்மை இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நைட்ரஜனுக்கு பதிலாக இப்போ ஆக்சிஜன் இருக்குதுன்னு வச்சுங்க. ஸோ வந்து ஒரு ஆக்சிஜன் 8 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பிஎக்ஸில் மட்டும் வந்து அது 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் வரும். அந்த 2 எலக்ட்ரான் வந்து இங்கே ஃபில் ஆகும். சரிங்களா. ஸோ வந்து பை ஸ்டார் 2p ஒய்லேயும் அதாவது பை ஸ்டார் 2p எக்ஸ் பை ஸ்டார் 2p இசட் வரணும். ஸோ அதில் போயிட்டு ஃபில் ஆகும். ஸோ அப்போ ஸோ வந்து என்னது அது வந்து பாராகாந்த தன்மையாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து ஆக்சிஜன் வந்து டயகாந்த தன்மைன்னு எதிர்பார்த்து அது பாராகாந்த தன்மை இருந்ததால தான், அதாவது 2 மேக்னெட்டிக் அடியில் இந்த ஆக்சிஜன் மூலக்கூறுலாம் ஒன்று சேரும்போது தான் ஆக்சிஜனுக்கு வந்து காந்தத்தன்மை இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆக்சிஜன் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போ தான் அதாவது வந்து அந்த ஆக்சிஜன்லாம் நல்லா குவிஞ்சிருக்கும் போது ஒரு மாதிரியான வந்து ப்ளூ கலரில் வந்து தெரிஞ்சிருக்குது. ஏன் அந்த இடம் அப்படி தெரியுதுன்னு பார்க்கும்போது அதிகமான ஆக்சிஜன் வந்து அங்கே குவிஞ்சிருந்ததால் தான். அதாவது 2 காந்த துருவம் சரிங்களா. ஸோ வந்து அந்த மேக்னெட்டிக் போல் சொல்லுவாங்க இல்லையா, சவுத்து நார்த்து, அந்த 2 போலுக்கு நடுவில் வந்து மொத்தமாக இந்த ஆக்சிஜன் எல்லாம் குவிஞ்சிருந்ததால் அதனோட நிறம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ அப்போ தான் வந்து வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜனுக்கு வந்து வந்து பேராமேக்னெட்டிக் அதாவது காந்தத்தன்மை இருக்குது அப்படின்னு வந்து அப்படின்னா இதனோட மாலிகுல் அதாவது ஆர்பிட்டால் வந்து ஃபில் ஆகிற விதம் வந்து வேறு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு அதன் மூலமாக ஆரம்பிச்சு தான் இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கும். அதாவது காந்தத்தன்மை, பிணைப்பு தரம், பிணைப்பு நீளம், இதை பற்றிலாம் சொல்கிறதுக்கு வந்து பெஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி தான் கொடுக்கும். ஸோ வந்து இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் கிடையாது, நம்ம இது கார்பனுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வந்து சாரி, இது வந்து என்னென்னா இந்த இடத்துல வந்து N2 தான் வரணும், கார்பன் வந்து போட்டிருக்குது, தவறாக போட்டிருக்குது. ஸோ அதை பார்த்துங்க. ஸோ மற்றபடி வந்து இது இங்கிலீஷில் இருக்குது. ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து நீங்கள் இதில் மொத்தமாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க சரிங்களா. ஸோ வந்து தமிழ் மீடியம் படிக்கும் மாணவர்கள் அரசு கல்லூரியில் அதிகமாக இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் சொல்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதில் வந்து அதே மாதிரி வந்து பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால், எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால், பாண்டிங் ஆர்பிட்டால், ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு வந்து கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாலிகுலர் அதாவது அட்டாமிக் ஆர்பிட்டால் இணையது மூலமாக உருவாது. அடிஷன் ஆஃப் சரியா, இட் இஸ் ஃபார்ம்டு பை அடிஷன் ஓவர்லப் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால். இது வந்து சப்ஸ்ட்ராக்ஷன் கழித்தல் சரியா. ஸோ வந்து இப்போ அதாவது சை பி ரெண்டும் வந்து கூட்டுறது மூலமாக கிடைக்கிறது. இது வந்து இந்த சை ஏலேருந்து சை பி ரெண்டுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறுபாடு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால், ஆன்டி பாண்டிங் மூலக்கூறு ஆர்பிட்டால் வந்து உருவாகிறதுக்கு காரணம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த சேம் சைன் அதாவது ப்ளஸ்னா ப்ளஸ்ஸு மைனஸ்னா மைனஸ் அப்படி அந்த ஆர்பிட்டால் லோப் வந்து இணையும் போது வந்து உருவாகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து டிஃப்ரெண்ட் சைன் இருக்கிறதால தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து அது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலே உருவாகுது. ஸோ இதனோட பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் எனர்ஜி வந்து எப்பவுமே வந்து ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் மற்றும் அட்டாமிக் ஆர்பிட்டால் ரெண்டுத்தோட ஆற்றலோட குறைவான ஆற்றல் லோயர் எனர்ஜியில் தான் வந்து இருக்கும். இது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து இந்த அட்டாமிக் ஆர்பிட்டாலோட எனர்ஜியை விட அதிக எனர்ஜியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும், அதிக ஆற்றலில் இருக்கும். நம்ம அதை பார்த்துட்டோம். அதேமாதிரி எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் தான் வந்து ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும். ஏன்னா 2 நியூக்ளியஸும் ஈர்க்கும் எலக்ட்ரான்கள் அது ரெண்டு நியூக்ளியஸும் வந்து பார்த்தோன்னா 2 நியூக்ளியஸுக்கும் இடையில வந்து பார்த்தோன்னா வந்து அதிகமான எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் தான் இருக்கும். ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து முதல்ல குறைக்கும். ஸோ அதில் எலக்ட்ரான் சேர்ந்தாலே முதல்ல வந்து பிணைப்பே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பிணைப்பு தரமே குறையும். ஸோ வந்து இந்த எனர்ஜி அதாவது எவரி எலக்ட்ரான் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்ஸ் டுவர்ட்ஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ வந்து எப்பவுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் சேர்றது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் ஃபில் ஆகும்போது அது வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் உருவாகும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து மூலக்கூறோட நிலைப்புத்தன்மை குறையும், பாண்ட் ஆர்டர் வந்து குறையும், எல்லாமே குறையும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த வேறுபாடு வந்து தெரிஞ்சு வச்சுங்க, அவசியமானது. ஸோ இது தமிழ்லேயும் இருக்குது, இதை பார்த்துங்க. ஸோ இது அடுத்தது வந்து நம்ம நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி வந்து பார்க்கலாம். ஸோ நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும். ஸோ வந்து ஏன்னா அது கொஞ்சம் அதிக ஆற்றல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறைவான ஆற்றல், அதாவது வந்து குறைவான ஆற்றல்கள் உள்ள அதாவது அதில் வெளிப்படக்கூடிய ஆற்றல் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். எப்போன்னு பார்த்தோன்னா நியூக்ளியர் எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது, அதாவது வந்து ஒரு ஆட்டம் பாம்பு வெடிக்கும் போது வெளிப்படக்கூடிய ஆற்றல், இல்லைனா வந்து பார்த்தோன்னா வந்து சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல். ஸோ அங்கே வந்து அணுக்கரு இணைவு நடக்குது. ஸோ எப்போவுமே வந்து நியூக்ளியரில் சேஞ்ச் நடக்கும்போது அதிகமான ஆற்றல் வந்து வெளிப்படும். ஸோ வந்து இது மாதிரி வந்து நியூக்ளியர் அதாவது கதிர்வீச்சு நடக்கும்போது, ரேடியேஷன் நடக்கும்போது
பல இல்லை வந்து அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்பொழுது என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா நிறைய நியூக்ளியர் ரியாக்ஷன்லாம் இருக்குது. ஸோ இதில் வெளிப்படக்கூடிய துகள்கள் ஸோ வந்து வெவ்வேறு அணு எண் கொண்ட துகள்கள் வெளிவரும், வெவ்வேறு நிறைய எண்கள் கொண்டது, ஒரே அணு எண் இருக்கும், வெவ்வேறு நிறைய எண் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே மாதிரியான நியூட்ரான் எண்ணிக்கை கொண்டது, இல்லை வந்து வெவ்வேறு நியூட்ரான் எண்ணிக்கை கொண்ட துகள்கள், இதை மாதிரி வந்து பல வகையான துகள்கள் வந்து பார்த்தோன்னா வந்து வெளிப்படும். ஆற்றல் வெளிப்படும் போது கூடவே வந்து நிறைய துகள்கள் வெளிப்படும். அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிச்சயமாக வந்து சில டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரி துகள்கள்லாம் எந்த மாதிரியான துகள்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வைப்போம். இப்போ ஐசோடோப், ஐசோபார் அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேர்லாம் வைப்போம். ஸோ அதை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமாக நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டால் அதில் வந்து எவ்வளோ புரோட்டான் இருக்குது, எவ்வளோ நியூட்ரான் இருக்குது. ஏன்னா இது நியூக்ளியஸ் சம்மந்தப்பட்டது. நியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அணுவோட நியூக்ளியஸில் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இருக்கும். ஸோ வந்து அணுக்கருவோட வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரான் இருக்கும். ஸோ வந்து இங்கே இந்த நியூக்ளியர் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது, அணுக்கரு தான் வந்து வினையில் வந்து ஈடுபடும். அப்போ நம்ம வந்து புரோட்டான்கள் எண்ணிக்கை, நியூட்ரான்கள் எண்ணிக்கை இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. ஸோ இப்போ அட்டாமிக் நம்பர் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? அட்டாமிக் நம்பர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து ஒரு அணுக்கருவில் இருக்கிற மொத்த புரோட்டான்களின் எண்ணிக்கை. ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ரெசன்ட் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் ஆட்டம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நியூட்ரல் ஆட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, அதாவது ஒரு நடுநிலையான ஒரு அணுவில் இருக்கிற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அணு எண் நம்ம சொல்கிறோம், அட்டாமிக் நம்பர் சொல்கிறோம். மாஸ் நம்பர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து மொத்த புரோட்டான்களின் எண்ணிக்கை மற்றும் மொத்த நியூட்ரான்களின் எண்ணிக்கையோட கூடுதல். ஸோ அதாவது ஒரு அணுக்கருவில் இருக்கிற எத்தனை புரோட்டான் இருக்குதோ, எத்தனை நியூட்ரான் இருக்குதோ இதனோட கூடுதல். இப்போ வந்து பார்த்தோன்னா 7 நியூட்ரான் இருக்குது, 7 புரோட்டான் இருக்குதுன்னா ஸோ வந்து அப்போ அட்டாமிக் மாஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 14. ஸோ வந்து அதாவது நிறையன்ன்றது வந்து மொத்த புரோட்டான்களின் எண்ணிக்கை மற்றும் மொத்த நியூட்ரான்களின் எண்ணிக்கையோட கூடுதல். ஸோ அதுதான் வந்து அப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர்ன்றது வந்து சரிங்களா. ஸோ வந்து அதாவது அட்டாமிக் நம்பரோட மொத்த நியூட்ரான் எண்ணிக்கை சேர்க்கும் போது கிடைக்கிறது. ஸோ இப்போ நமக்கு வந்து மொத்த நியூட்ரான்கள் எண்ணிக்கை வேணும் அப்படின்னா ஸோ வந்து இப்போ அணு நிறைன்றது வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா, அணு நிறை அதாவது நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். இப்போ வந்து நமக்கு நியூட்ரான் மட்டும் வேணும்னா நிறையிலேருந்து நம்பர் ஆஃப் புரோட்டானை கழிச்சிட்டாலே நமக்கு கிடச்சிடும், நம்பர் ஆஃப் நியூட்ரான் கிடச்சிடும் சரிங்களா. ஸோ இதை பற்றின ஒரு ஐடியா இருந்தாலே போதும். அதாவது வந்து இப்போ ஒரு அணு வந்து எப்படி குறிப்பிடுன்னு பார்த்தோன்னா எக்ஸ்ன்றது வந்து ஒரு எலமெண்ட்டோட சிம்பிள் அப்படின்னா ஜெட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா அணு எண், அட்டாமிக் நம்பர், ஏன்றது வந்து நிறைய எண், மாஸ் நம்பர் சரிங்களா. ஸோ அணு எண்ணுன்றது வந்து மொத்த புரோட்டான்களின் எண்ணிக்கை, நிறைய எண்ணுன்றது வந்து பார்த்தோன்னா மொத்த புரோட்டான்கள் மொத்த நியூட்ரான்களின் கூடுதல் தான் என்ன சொல்கிறோம் நம்ம நிறைய எண் நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஸோ அடுத்தது நம்ம இதை வந்து அந்த துகள்கள் அணுக்கருவில் வந்து பார்த்தோன்னா வினைகளில் வந்து வெளிப்படக்கூடிய துகள்கள். ஸோ அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துகள்களில் ஒரு சிலதை மட்டும் நம்ம வந்து இப்போ முக்கியமானதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதில் முக்கியமான சில டேர்ம்ஸு. ஸோ ஐசோடோப்னாலே டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியா. ஸோ வந்து ஆட்டம்ஸ் ஆஃப் எலமெண்ட் ஹேவிங் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், அதாவது வந்து ஒரே தனிமத்தின் அணுக்கள், அதாவது வந்து வெவ்வேறு நிறைகளை கொண்ட ஒரே தனிமத்தின் அணுக்கள்னு சொல்லுவோம். ஒரே தனிமத்தின் அணுக்கள், அதாவது அணுக்கள் வேறு, தனிமம் ஒன்று தான். இப்போ ஹைட்ரஜன்ன்றது வந்து தனிமம், அதனோட அணுக்கள் ஒரு அணு வந்து மாஸ் நம்பர் வந்து 1 இருக்குது, இன்னொன்று வந்து 2 இருக்குது, இன்னொன்று வந்து 3 இருக்குது அப்படின்னா இதுதான் ஐசோடோப்புன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இல்லைனா இப்படியும் சொல்லுவாங்க, ஒத்த அணு எண்ணும் வேறுபட்ட நிறைய அணுக்களும் கொண்ட ஒரே தனிமத்தின் அணுக்கள், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஐசோடோப்புன்னு சொல்கிறோம். அதாவது வந்து அட்டாமிக் நம்பர் எல்லாமே சேமாக இருக்கும், அணு எண் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும், நிறைய எண் வந்து மாறுபட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து ஒத்த அணு எண்ணும் மாறுபட்ட நிறைய எண்களையும் கொண்ட சரியா. ஸோ வந்து அணுக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஐசோடோப்புன்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐசோபார். ஸோ இந்த ஐசோபார் இதில் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. குளோரினோட ஐசோடோப், ஆக்சிஜனோட ஐசோடோப், இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்குறோம். ஸோ வந்து இந்த ஐசோடோப்புகளோட பண்புகளும் வந்து மாறுது அப்படின்றதான் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃபர் ஆகும் அப்படி வந்து சொல்கிறோம். அடுத்து வந்து பாருங்கள் ஐசோபார். பார்னாலே நம்ம மேலே வந்து கோடு போடுவோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஐசோனா ஒரே மாதிரின்னு அர்த்தம். இப்போ ஐசோபார் மேலே இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். அதாவது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியா. ஸோ வந்து ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் சரியா, ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹேவிங் சேம் மாஸ் நம்பர் சரியா. ஸோ வந்து வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் ஒரே நிறைய எண்ணை பெற்றிருக்கும், அதுதான் வந்து அது ஐசோபார் நம்ம சொல்கிறோம் சரிங்களா.
வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள். இப்போ ஆர்கான்ன்றது வந்து ஒரு தனிமம், பொட்டாசியன்றது வந்து ஒரு தனிமம், சரிங்களா, கால்சியன்றது ஒரு தனிமம். இதில் அட்டாமிக் நம்பர் எல்லாம் மாறுது, 18, 19, 20. ஆனால் மேலே இருக்கிற மாஸ் நம்பர் மாறாது, சரிங்களா. ஸோ அப்போ இது எல்லாமே என்ன சொல்கிறோம், ஐசோபார்னு சொல்கிறோம், சரிங்களா. ஸோ வந்து இப்போ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெல்லூரியம், ஜெனான், பேரியம் எல்லாமே என்னவாக இருக்குது, எல்லாமே வந்து மாஸ் நம்பர் ஒன்றா இருக்குது 130. ஆனால் அட்டாமிக் நம்பர் வேறு வேறு இருக்குது, சரிங்களா. ஸோ இது வந்து ஐசோபார். அடுத்து வந்து ஐசோட்டோன். ஐசோட்டோன் என்றது சரிங்களா. ஸோ வந்து இதில் மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பரை பற்றிலாம் வந்து பிரச்சனையே கிடையாது, சரிங்களா. ஸோ வந்து வெவ்வேறு தனிமத்தோட அணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா, ஸோ வந்து ஒரே எண்ணிக்கையிலான நியூட்ரான்களை பெற்றிருப்பது, சரிங்களா. ஸோ வந்து இதில் வந்து அதாவது நியூட்ரான் எண்ணிக்கை வந்து மாறாது இதில், சரிங்களா. ஸோ நியூட்ரான் எண்ணிக்கை வந்து சேமாக இருக்கும், நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து சேமாக இருக்கும், சரிங்களா. சிமிலாரிட்டிஸ் அதுலேயே வந்து பார்த்தாலே தெரியும், நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து சேமாக இருக்கும், சரிங்களா. ஸோ வந்து அப்போ மீதி தான் மாறும். அதாவது வந்து இப்போ சிலிக்கன் 14, அட்டாமிக் நம்பர் வந்து 14, அதாவது புரோட்டான் எண்ணிக்கை வந்து 14, பாஸ்பரஸில் புரோட்டான் எண்ணிக்கை வந்து 15, அதாவது அட்டாமிக் நம்பர் 15, சல்ஃபர் வந்து அட்டாமிக் நம்பர் 16. ஸோ அதோட அர்த்தம் என்னென்னா மொத்த புரோட்டான்கள் எண்ணிக்கை வந்து 16, சரிங்களா. ஸோ வந்து இப்போ நிறைன்றது வந்து 30, 30 - 14 என்ன வருது பாருங்கள், 16 வரும், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 31 - 15 16, 32 - 16 16, சரிங்களா. ஸோ அதாவது வந்து மொத்த புரோட்டான்கள் மற்றும் மொத்த நியூட்ரான்களின் எண்ணிக்கையின் கூடுதல் தான் என்னது, மாஸ் நம்பர். ஸோ இதுலேருந்து இப்போ சரிங்களா புரோட்டான் நம்பரை மட்டும் கழிச்சிட்டா நியூட்ரானினுடைய எண்ணிக்கை கிடைக்குது, அது வந்து சேமாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா ஐசோட்டோன் சொல்கிறோம். ஐசோட்டோன் என்றது வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா. ஸோ வந்து என்னது ஐசோட்டோன் என்றது, ஸோ வந்து மொத்த நியூட்ரான்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கும், ஆனால் என்னது தனிமங்கள் வெவ்வேறாக இருக்கும், சரிங்களா. ஸோ வந்து இது ரொம்ப ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு டெஃபினிஷன் தான், நீங்கள் வந்து ஸ்கூல் லெவலில் கூட படிச்சிருப்பீங்க, சரிங்களா. ஸோ இதே தான் வந்து இது தமிழ்லேயே வந்து கொடுத்துருக்குறோம், சரிங்களா. ஐசோடோப், ஐசோபார், ஐசோட்டோன் இதெல்லாம் என்னென்னு பாருங்கள். அரைவாழ்வு காலம். அரைவாழ்வு காலம்ன்றது வந்து ஆஃப் லைஃப் பீரியட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வந்து அரைவாழ்வு காலம்னா ஒரு தனிமம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ள தனிமம் அதனோட அளவில் வந்து பாதியாக சிதையிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் தான் நம்ம என்ன சொல்கிறோம். ஸோ வந்து அதாவது டைம் ரெக்வயர்டு டிஸ்இன்டெகிரேஷன் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் த இனிஷியல் அமௌண்ட் ஆஃப் சாம்பிள். அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு தனிமம் 100 கிராம் இருக்குது அப்படின்னா அது 50 கிராமாக சிதையிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம், அதுதான் என்ன சொல்கிறோம், ஆஃப் லைஃப் பீரியட்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த 50 கிராம் வந்து 25 கிராமாக சிதையத்துக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும், அதே நேரம் தான் எடுத்துக்கும், சரியா. ஸோ அது எவ்வளோ அளவு இருக்குதோ அதில் பாதியாக சிதையத்துக்கு வந்து எவ்வளோ காலம் எடுக்குதோ அதை தான் என்ன சொல்கிறோம், ஆஃப் லைஃப் பீரியட், அரைவாழ்வு காலம் நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் இது, சரிங்களா. ஸோ வந்து அதுக்கான ஃபார்முலா சிம்பிளானது, அரைவாழ்வு காலம் T ஆஃப் ஈக்குவல் டு 0.693/λ. இல்லை லேம்டான்றது வந்து பார்த்தோன்னா அதாவது வந்து அந்த ஸ்பீட் ஆஃப் இந்த டிஸ்இன்டெகிரேஷன், சரிங்களா. ஸோ வந்து அது எவ்வளோ வேகம் டிஸ்இன்டெகிரேஷன் நடக்குது, சிதைவு மாறிலின்னு சொல்லுவோம். லேம்டா வந்து பார்த்தோன்னா வந்து சரியா டீகம்போசிஷன் கான்ஸ்டன்ட், அப்படின்னு சொல்லுவாங்க, டீகம்போசிஷன் கான்ஸ்டன்ட், சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இல்லை டிஸ்இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட், டிஸ்இன்டெகிரேஷன் அது வந்து சிதையுது. ஸோ கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா டிகே கான்ஸ்டன்ட் இல்லைனா வந்து டிஸ்இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ இதுவே வந்து இப்போ முதல் வகை கெமிக்கல் கைனடிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வேக மாறிலின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது டிஸ்இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் ஆர் டிகே கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா, தொகுதி இடப்பெயர்ச்சி விதின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப எளிமையானது. அதான் வந்து இப்போ ஒரு தனிமம் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகள் வந்து உமிழுது, அதாவது ஆல்ஃபா பார்ட்டிகள் வந்து உமிழுது அப்படின்னா ஸோ அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியம் தான், சரிங்களா. ஸோ வந்து He2 4 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அணு எண்ணில் வந்து 2, நிறை எண் வந்து பார்த்தா வந்து 4. அப்போ வந்து பொலோனியம், ஸோ பொலோனியத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனோட அட்டாமிக் நம்பர் வந்து 84, அதனோட மாஸ் நம்பர் வந்து 215, சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு ஹீலியம் வந்து ஒரு ஹீலியம் பார்ட்டிகள் வந்து எமிட் பண்ணுது அப்படின்னா ஸோ அப்போ என்ன ஆகும், அணு எண்ணில் வந்து 2 குறையும், நிறை எண்ணில் வந்து 4 குறையும். ஸோ அணு எண்ணில் 2 குறைஞ்சா 82, நிறை எண்ணில் 4 குறைஞ்சதுக்கப்புறம் 211. இப்போ நிறை எண்ணை பற்றி வந்து கவலை கிடையாது. இங்கே தொகுதி இடப்பெயர்ச்சி விதியை பொறுத்த வரைக்கும் அணு எண் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அணு எண் வந்து இப்போ 2 குறையும் போது பீரியாடிக் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பர், அதாவது அணு எண்ணோட ஏறு வரிசையில் தான் இருக்கும். 81, 82, 83, 84 அப்படி தான் இருக்கும். இப்போ 84 82 இருக்கிற அதாவது வந்து பேரண்ட் எலமெண்ட் வந்து பொலோனியம், அது 84, சரி. அதனோட தொகுதி வந்து குரூப் 4A,
சாரி 6A. ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த டாட்டர் எலமெண்ட் அதாவது உருவாகிற அதாவது ஒரு கதிரியக்கத்தில் வந்து வெளியே அதாவது வந்து கதிரியக்க நடந்ததுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த எலமெண்ட் வந்து டாட்டர் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்ட்டிகிள் போக மீதி இருக்கிறது வந்து டாட்டர் எலமெண்ட், அதாவது வந்து மகள் தனிமம்னு சொல்லுவாங்க. இந்த மகள் தனிமத்தோட சரியா அணு எண் வந்து 2 குறைஞ்சிருக்குது. அதாவது வந்து இப்போ பீரியாடிக் டேபிளை பொறுத்த வரைக்கும் 2 காலம் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும், 2 தொகுதி சரிங்களா. ஸோ வந்து வலதுபுறத்துலேருந்து இடதுபுறமாக நகர்ந்துருக்கும் சரியா. ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்கான். வென் an alpha particle is emitted from the nucleus of an element, the atomic number of the daughter element is decreased by 2 units. So hence it is displaced 2 places to the left in the periodic table. அதாவது வந்து அதுவும் எஸ்பெஷலி அது 2 places to the left in the periodic table. அப்போ 2 தொகுதி வந்து அதாவது என்னது வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக வந்து பார்த்தோன்னா நகர்ந்துருக்கும் சரியா. தொகுதி 6Aலேருந்து தொகுதி 4A மாறுது. இந்த எக்ஸாம்பிள் வந்து படித்து வச்சுங்க. முக்கியமாக தொகுதி இடப்பயிற்சி விதி வந்து கேட்கலாம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பீட்டா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணும்போது இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ லெட்டு வந்து ஒரு பீட்டா பார்ட்டிக்கல் வந்து உமிழுது அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டான்றது வந்து அதாவது பீட்டா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணதுன்னா எலக்ட்ரானை எமிட் பண்ணுறது, எலக்ட்ரானை தான் எமிட் பண்ணுது. ஆனால் இது வந்து நியூக்ளியஸில் நடக்கக்கூடிய எமிஷன். அதாவது வந்து நியூக்ளியஸில் பொறுத்த வரைக்கும் புரோட்டான் வந்து ஒரு நியூட்ரானையும் ஒரு எலக்ட்ரானையும் வந்து எமிட் பண்ணோம். அதுக்கப்புறம் திரும்ப அது ரீகாம்பினேஷன் ஆகி புரோட்டானாக மாறும். இப்படி தான் வந்து நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது சரிங்களா. ஸோ வந்து இதில் இருக்கிற சரிங்களா ஸோ வந்து ஒரு நியூட்ரான் வந்து என்ன செய்யுது வந்து பார்த்திங்கன்னா புரோட்டானாகவும் எலக்ட்ரானாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எமிட் பண்ணுது. அதில் வந்து இப்போ புரோட்டான் எண்ணிக்கை வந்து எலக்ட்ரான் வந்து வெளியே வந்துடுது, புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கூடுதலாக மாறிடுது. ஸோ அப்போ புரோட்டான் எண்ணிக்கை கூடும்போது சரிங்களா என்ன ஆகுது, ஸோ வந்து புரோட்டான் எண்ணிக்கை எலக்ட்ரான் வெளியே வருது, அது வந்து என்னது அது நியூக்ளியஸை சுற்றி வந்து வெளியே ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ வந்து ஆக்ஷன் ஆக மொத்தத்தில் அதிலே தான் இருக்கும் சரியா. ஸோ மொத்தத்தில் வந்து இப்போ 83 அதாவது வந்து ஒரு நியூட்ரான் வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா சரியா. ஸோ வந்து புரோட்டானாகவும் எலக்ட்ரானாகவும் மாறுது, எலக்ட்ரான் வெளியே வந்துடுது, புரோட்டான் எண்ணிக்கை வந்து நான் இப்போ கூடுதலாகிடும் சரிங்களா. ஸோ புரோட்டான் எண்ணிக்கை கூடும்போது சரியா என்ன ஆகுது, அப்போ 82 வந்து லெட்டுக்கான அட்டாமிக் நம்பர், 83 வந்து பிஸ்மத்துக்கான அட்டாமிக் நம்பர். அப்போ இது இப்போ என்ன ஆகுது, ஒரு தொகுதி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு வந்து நகுது சரியா. 1 place to the right in the periodic table. தனிமை வரிசை அட்டவணையில் வலது பக்கம் ஒரு பிளேஸ் வந்து நகருது, ஒரு தொகுதி வந்து நகருது. ஸோ இதனால தான் வந்து என்ன சொல்கிறோன்னா இதை தொகுதி இடப்பயிற்சி விதின்னு சொல்கிறாங்க, குரூப் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ வந்து இந்த எக்ஸாம்லேயும் வந்து பார்த்து வச்சிங்க. அடுத்தது வந்து நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமானதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் ரெண்டுமே முக்கியமானது. இதில் வந்து நியூக்ளியர் ஃபிஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சரியா. ஸோ வந்து ஒரு இந்த அணுக்கரு பிளவு அணுக்கரு இணைவு இது எல்லாமே வந்து எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ அணுக்கரு பிளவு நியூக்ளியர் ஃபியூஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அணுக்கரு இணைவு, இது வந்து ஃபிஷன். இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்த்துன்னு இருக்கிறது ஃபிஷன். இந்த நியூக்ளியர் ஃபிஷன்ன்றது வந்து அணுக்கரு பிளவு சரிங்களா. இப்போ அணுக்கரு பிளவுனா ஒரு கனமான எலமெண்ட், அதாவது வந்து ஒரு அணுக்கருன்னு சொல்லுவாங்க, கனமான அணுக்கரு சரியா, ஹெவியர் நியூக்ளியஸ் சரியா. இப்போ யுரேனியம் மாதிரி வந்து யுரேனியம் 235 யுரேனியம் 235 அதை வந்து ஒரு நியூட்ரானை கொண்டு தாக்கும் போது என்னான்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் நியூக்ளியஸ் 236 கொண்ட, அதாவது அட்டாமிக் நம்பர் 236 கொண்ட ஒரு நிலைப்புத்தன்மையற்ற அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் நியூக்ளியஸ் உருவாகும். அது உருவாகி உடனே என்ன ஆகும், ஃபிஷன் ஆகும். ஃபிஷன்னா என்னது, பிளவுபட்டு சரியா கம்பேரபிள் மாஸ், ஓரளவு வந்து கம்பேரபிள் மாஸ் இருக்கிற சரிங்களா 2 தனிமங்களையும் 3 நியூட்ரான்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியிடு. இந்த நியூட்ரானை கொண்டு தான் தாக்குறோம். ஒரு யுரேனியம் 235 ஒரு நியூட்ரானை கொண்டு தாக்கும்போது யுரேனியம் 36 காம்பவுண்ட் நியூக்ளியஸ் ஒரு நிலைப்புத்தன்மையற்ற ஒரு அணுக்கரு உருவாகி அது வந்து பிளவுபட்டு சரியா. ஸோ வந்து பிளவுபட்டு பிரேக் ஆகி சரிங்களா. ஸோ வந்து இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சரியா. ஸோ வந்து பேரியம் 56 கிரிப்டான் வந்து 36 சரிங்களா. ஸோ வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 142 இது வந்து 91, இது ஞாபகம் வச்சுங்க. 2 சரியா கம்பேரபிள் மாஸ் இருக்கிற சரியா. ஸோ வந்து அதாவது ஏற்கனவே இருந்த அணுக்கருவை விட சரியா இது வந்து என்னது லேஸானது, அதாவது வந்து கனம் குறைஞ்சது சரியா. ஸோ வந்து லைட்டர் எலமெண்ட்னே சொல்லலாம், லைட்டர் கிடையாது ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது லைட்டர் எலமெண்ட் சரியா. ஸோ வந்து சிறிய அணுக்கருக்கள் வந்து 2 அணுக்கருக்கள் உருவாகுது, அது மட்டும் இல்லாமல் 3 நியூட்ரான்கள் வந்து வெளிவருது. இதுதான் வந்து என்ன சொல்கிறேன்னா அணுக்கரு பிளவுன்னு சொல்லுவோம். அணுக்கரு பிளவுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ரியாக்ஷன் தான் சரிங்களா. ஸோ வந்து அணுக்கரு பிளவு கனமான தனிமத்தின் அணுக்கருவை நியூட்ரானால் தாக்கும்போது அது நிலையற்றதாகி 2 பகுதிகளாக பிளவுபடும் நிகழ்ச்சி அணுக்கரு பிளவுன்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ வந்து இதில் இந்த அணுக்கரு பிளவு வினையை பற்றி பார்க்கணுன்னா இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன்
சரிங்களா. ஸோ வந்து ஒரு நியூட்ரான் வந்து தாக்கும்போது இந்த யுரேனியம் பிளவுபடுதா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 நியூட்ரான் வெளியே வரும் இதில். சரிங்களா. இந்த 3 நியூட்ரானும் 3 யுரேனியத்தை போய் தாக்கும். சரிங்களா. ஸோ திரும்ப வந்து இதில் ஒரு 3 வரும். ஸோ இது அப்படியே கண்டினியூஸ் ஆகும். ஆக்சுவலாக வந்து இதில் எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 நியூட்ரான் தான் செயல்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் தெர்மல் அதாவது வந்து வெப்ப நியூட்ரான்கள்னு ஒன்று சொல்லுவாங்க. சரியா. 2 வகையான வந்து ஹை ஸ்பீடு இருக்குது, லோ ஸ்பீடு இருக்குது. இது மாதிரி வந்து 2 வகையான நியூட்ரான் இருக்கும். ஸோ வந்து எது வந்து ஆப்டாக இருக்குதோ அதுதான் வந்து நியூக்ளியஸை போய் தாக்கும். சரிங்களா. ஸோ இது அணுக்கரு பிளவுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கிலி தொடர் வினை. சரியா. செயின் ரியாக்ஷன். அது ஞாபகம் வச்சுங்க. இதை கட்டுப்படுத்த முடியுமானா, இதை கட்டுப்படுத்தலைன்னா இது வந்து இப்போ அணுகுண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டுப்படுத்தாத செயின் ரியாக்ஷன். சரி. அணுக்கரு அதாவது அணுகுண்டு வெடிக்கும் போது ஆட்டம் பாம் வெடிக்குது அப்படின்னா வெடிக்க வச்சா அது வந்து அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் வந்து நடக்கும். இதுவே வந்து இப்போ அணுக்கரு உலை இருக்குது பார்த்திங்களா, இப்போ கல்பாக்கம் அதாவது வந்து அதை மாதிரி வந்து அணுக்கரு உலையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த முறையில் வந்து அணுக்கரு பிளவை நடத்தி அதுலேருந்து வெளிப்படக்கூடிய வெப்ப ஆற்றலை வந்து நம்ம என்ன செய்கிறோம், நீராவியாக மாற்றி அந்த நீராவி மூலமாக டர்பைன் வந்து இயங்க வச்சு அந்த டர்பைன் வந்து ஜென்ரேட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். அதன் மூலமாக கரண்ட் உற்பத்தி பண்ணுறோம் நம்ம. சரிங்க. ஸோ வந்து அணுக்கரு பிளவு வினை வந்து எப்பவுமே ஆக்கப்பூர்வமாக வந்து நம்ம பயன்படுத்திட்டு வருவோம். அணுக்கரு இணை வினை வந்து ரொம்ப ட்ரை பண்ணி அணுக்கரு இணை பயன்படுத்தி இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதன் மூலமாக மின்சாரம் எடுக்கிறதுக்கான முயற்சிலாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ வந்து சிலதெல்லாம் சக்ஸஸும் ஆகிருக்குது. ஆனால் அது ரொம்ப ஃபெமிலியர் கிடையாது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அணுக்கரு இணை வினை. ஏன்னா அணுக்கரு இணை வினையை கண்ட்ரோல் படுத்தவே முடியாது. கட்டுப்படுத்தாத முறையில் வந்து அணுக்கரு இணை வினை வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அதை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா. ஸோ அணுக்கரு இணை வினை வந்து நம்ம நடத்துகிறதே கஷ்டம். ஏன்னா வந்து அதிக வெப்பநிலையில் தான் வந்து அது நடக்கும். சரிங்களா. ஸோ வந்து ஒரு 10 பவர் அதாவது வந்து 10⁻7 கெல்வின். சரிங்களா. 10⁻7. சரிங்களா. ஸோ வந்து இப்போ ஒரு நம்மளால் 40 டிகிரி செல்சியஸே தாங்க முடியல வெப்பநிலை. சரிங்களா. ஸோ வந்து அப்போ 10⁻7னா நீங்களே பார்த்துங்க. சரியா. 1 கோடி டிகிரி 1 கோடி கெல்வின். சரிங்களா. ஸோ இந்த 1000 1500லாம் வந்து இரும்புலாம் உருகிடும். சரிங்களா. ஸோ வந்து இப்போ இது எவ்வளோ போகுது. சரிங்களா. ஸோ வந்து 1 கோடி கெல்வின் வெப்பநிலைனா அது எவ்வளோ டெம்பரேச்சர்னு பார்த்துங்க. அந்த டெம்பரேச்சரில் தான் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அணுக்கரு இணைவினை நடக்கும். அதாவது லைட்டர் எலிமெண்ட் வந்து கம்பைன் ஆகி அதை விட ஹெவியர் எலிமெண்ட் வந்து உருவாகும். சரியா. ஸோ இதுதான் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்லுவாங்க. ஃபியூஷன்னாலே உருக்குறது. ஃபியூஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், உருக்குன்னு அர்த்தம், உருகி ஒட்டுறது அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் மீனிங் புரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து ஃபியூஷன் இன் ஃபியூஷன் 2 ஸ்மால் நியூக்ளியை கம்பைன் டு ஃபார்ம் ஏ லார்ஜர் நியூக்ளியஸ். சரியா. ஸோ வந்து இதில் வந்து அதாவது மாஸ் லாஸ்ட்டு இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து அது ஒரு அதிகமான ஆற்றல் வெளிப்படுறதுக்கு வந்து காரணம். ஸோ இந்த அணுக்கரு பிளவு வினையிலையும் வந்து அதிகமான அதாவது தோராயமாக வந்து 200 சரியா மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வந்து வெளியே வரும் இதில். சரிங்களா. ஸோ வந்து 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அதை கூட நீங்கள் எழுதலாம். 200 மில்லியன் எலக்ட்ரான் MEV அப்படின்னு வந்து நீங்கள் எழுதலாம். எனர்ஜின்னு அப்படியே வெறுமனே எழுதுறதுக்கு பதிலாக இதையும் எழுதலாம் நீங்கள். சரிங்களா. ஸோ இதில் வந்து 24 27 அதை மாதிரி வந்து அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கரு இணைவினை நடக்கும்போது மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் நடக்கும். ஆனால் வந்து இது லைட்டர் எலமெண்ட். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ வந்து டிரிட்டான். ஸோ வந்து ஹைட்ரஜனோட ஒரு ஐசோடோப்பு. சரியா. அதுவும் டியூட்ரான் ஹைட்ரஜனோட அதுவும் வந்து அது ஐசோடோப். இது ரெண்டும் கம்பைன் ஆகி சரியா. ஸோ வந்து ஹீலியம் ப்ளஸ் ஒரு நியூட்ரான் வந்து உருவாகுது. ப்ளஸ் ஆற்றல் எனர்ஜி வந்து வெளிப்படுது. ஸோ இதுதான் வந்து அணுக்கரு இணைவினை நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அணுக்கரு பிளவு வினை அணுக்கரு இணைவினை இடையே உள்ள வேறுபாடு வந்து கேட்பாங்க பெரும்பாலும். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ அணுக்கரு பிளவுன்றது வந்து அதிக நிறையன் கொண்ட அணுக்கருக்கள் வந்து சிதைந்து உருவாகுது. இது வந்து லேசான அணுக்கருக்கள் வந்து இணைந்து உருவாகுது. அது வந்து உங்களுக்கு நம்ம பார்த்துட்டோம். அதே வந்து கதிரிக்க பண்புடைய கதிர்கள் வெளிப்படையும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அணுக்கரு இணைவினை பொறுத்த வரைக்கும் வெளிவர பார்ட்டிகள் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி பெரும்பாலும் இருக்காது. சரிங்களா. ஸோ வந்து நிகர வினை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதில் மீதி இருக்கிற அந்த பார்ட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா கதிரியக்க தன்மை இல்லாததாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் அணுகுண்டுலாம் ஹிரோஷிமா நாகசாகியில் வெடித்த அணுகுண்டோட விளைவு வந்து இன்னமும் இருக்குது. ஏன்னா வந்து இன்னமும் அங்கே இருக்கிற கதிர்வீச்சு வந்து இன்னும் போகவே இல்லை. ஸோ வந்து எவ்வளோ கதிரியக்க தனிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மண்ணோட மண்ணாக கலந்துருக்கலாம், காற்றுல கலந்துருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னமும் அங்கே பெரிய விளைவுகளை ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. அதனால் அதேமாதிரி வந்து அணுக்கரு உலையெல்லாம் வந்து கட்டக்கூடாது. கூடங்குளத்தில் வந்து அணுக்கரு உலை கட்டக்கூடாதுன்னு ஏன் போகிறாங்க. ஏன்னா அதுலேருந்து வர கதிர்வீச்சுகள் வந்து மிக அபாயகரமானது. ஸோ அதேமாதிரி வந்து அறை வெப்பநிலையில் இது சாதாரணமாக ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து இது நடத்த முடியும். இதுக்கு வந்து உயர் வெப்பநிலை அதான் நான் ஏற்கனவே சொன்ன 10⁻7 கெல்வின் வந்து தேவைப்படுது. இது வந்து என்னது அணுக்கரு பிளவு வினை ஒரு சங்கிலி தொடர் வினை. ஆனால் வந்து இது சங்கிலி தொடர் வினைலாம் வந்து நடக்கிறது கிடையாது. சரிங்களா. ஸோ வந்து அப்படியே வந்து இணை வினை நடந்துகிட்டே இருக்கும், ஆற்றல் வெளிப்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது
சரிங்களா. ஸோ வந்து நியூட்ரான் வந்து வெளிப்படுது இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கரு இணைவினையில் பாசிட்ரான் வந்து வெளியே வரும். சரிங்களா. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட்டு. சரியா. நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனில் நியூட்ரான் வெளியே வரும். நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனில் சரியா பாசிட்ரான் வந்து வெளியே வரும். ஸோ இதை வந்து கட்டுப்படுத்துவது சாத்தியம். அணுக்கரு இணைவினை வந்து சாத்தியமே கிடையாது. இப்போ சூரியனில் நடக்குதுன்னா அணுக்கரு இணைவினை. சரிங்களா. ஸோ வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதனால தான் வந்து தொடர்ந்து சூரியன்லேருந்து ஒளி வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா. ஸோ அதேமாதிரி வந்து இடை இணைப்பு பொருட்களாக நியூட்ரான்கள் உள்ளது. அதாவது வந்து ஒரு அணுக்கரு வினையும் இன்னொரு அணுக்கரு வினையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடத்துறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான் தான். சரிங்களா. இதில் வந்து சரியா புரோட்டான் வந்து இருக்குது. புரோட்டான் இன்னொன்று வந்து அதாவது வந்து கார்பன் நைட்ரஜன் சைக்கிள் வந்து ஸ்டாரில் நடக்குது. அதாவது விண்வெளியில் நட்சத்திரங்களில் விண்மீன்களில் நடக்கக்கூடிய ஆற்றலுக்கு வந்து புரோட்டான் அதாவது கார்பன் நைட்ரஜன். ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரோட்டான் தான் மெயின். ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க, இடை இணைப்பு பொருட்களாக புரோட்டான் வந்து இதில் இருக்குது. சரிங்களா. ஸோ வந்து புரோட்டான் தான் வந்து இந்த ரியாக்ஷன் முக்கியமானதாக இருக்கும். ஸோ அதே இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்குறோம். சரிங்களா. ஸோ வந்து அணுக்கரு அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் இது ரெண்டுத்தோட வேறுபாடு வந்து ரொம்ப முக்கியமானது. அதை பார்த்துங்க. அடுத்தது வந்து இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியோட ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டேட்டிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்பன் டேட்டிங் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து மரங்கள் புதையுண்ட பழங்கால வந்து என்னது விலங்குகளோட எலும்புகள் அதாவது வந்து ஃபாசில்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து படிவுகள். சரிங்களா. ஸோ வந்து பழங்கால படிவுகள். அந்த பழங்கால படிவுகளோட வயதை வந்து நமக்கு அந்த படிவுகளை வச்சு அது எப்போ இறந்துருக்கும் இல்லை அந்த மரம் அந்த காலத்தோட அந்த பொருளோட வயது இதெல்லாம் வந்து கணிக்க முடியும். ஸோ காரணம் என்னென்னா இப்போ மரங்கள் உயிரோடு இருக்கும்போது அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து எடுத்துக்கும். அதை ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை வினை நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடும் மண்ணிலேருந்து கிடைக்கிற நீர் இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி கார்போஹைட்ரேட்டு ஆக்சிஜன் வந்து நமக்கு வெளியிடும். ஸோ இப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வளிமண்டலத்திலேருந்து உரியும் போது அந்த வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் 12 இருக்கும், கார்பன் 14 இருக்கும். அந்த விகிதம் வந்து மாறாமலே இருக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும். ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து ஒளிச்சேர்க்கை செய்யுது. அப்போ தொடர்ந்து வந்து C14 வந்து வளிமண்டலத்திலேருந்து எடுத்துகிட்டே இருக்கும், அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த தாவரத்தோட அந்த பாகத்தில் இருக்கிற அந்த கார்பன் அதாவது வந்து கார்பனாக கரியாக இருக்கிறது கிடையாது. அதாவது இப்போ வந்து புரோட்டீன் இருக்கும், செல்லுலோஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லா வகையான அந்த மரத்தண்டு இருக்குது இல்லையா. ஸோ அதில் இருக்கிற கார்பனில் சரியா வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் 12 இருக்கும், கார்பன் 14 ரெண்டுமே இருக்கும். இது ரெண்டுத்துக்குள்ள இருக்கிற ரேஷியோ வந்து எப்பவுமே அதாவது தகவு வந்து அதாவது கார்பன் 12ஓட அளவும் கார்பன் 14ஓட அளவும் வந்து அதனோட தகவு வந்து அதாவது வந்து ரேஷியோ இருக்குது இல்லையா, இது வந்து எப்பவுமே வந்து ஒரே அளவாக இருக்கும். ஆனால் இந்த C14க்கு வந்து ஒரு என்ன ஆகும், C14 வந்து ஒரு கதிரியக்க தன்மையை கொண்டது, ஐசோடோப். அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனாக மாறி டீகம்போஸ் ஆகினே இருக்கும். சரிங்களா. ஸோ அப்போ ஒரு என்ன சொல்கிறது பழங்கால பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த C14ஓட அளவு குறைஞ்சிருக்கும். ஸோ அப்போ இந்த விகிதத்தை வந்து கால்குலேஷன் போட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருட்கள் பழங்கால மரத்தோட வயதை வந்து நம்ம கணிக்க முடியும். அதுக்கான ஃபார்முலா தான் இது. சரிங்களா. ஸோ வந்து இதில் N0 வந்து இந்த ரேஷியோ ஆஃப் C14 டிவைடட் பை C12 இன் அட்மாஸ்பியர். சரிங்களா. ஸோ அதாவது அட்மாஸ்பியர்ன்றதை விட என்ன சொல்கிறது ஃப்ரெஷ்ஷு வுட்டு புதுசாக இருக்கிற மரத்தோட வுட்டு இல்லை அட்மாஸ்பியர் இது எடுத்துக்கலாம். என்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட்டு மேட்டருக்கு பார்த்தியா பழங்கால அது என்ன சொல்கிறது இறந்த விலங்காக இருந்தாலும் சரி இல்லை வந்து பார்த்தோன்னா வந்து மரங்களாக இருந்தாலும் சரி மரத்தோட பாகமாக இருந்தாலும் சரி. சரிங்களா. ஸோ அதனோட சரி மரத்தோட பார்க்கனா மரத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறது கிடையாது. அந்த மரத்தாலான சாமான்கள் வந்து நமக்கு கிடைக்கும் போது அந்த முன்னோர்கள் வந்து எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க எவ்வளோ வயதாகுது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பயன்படும். ஸோ அப்போ அதில் வந்து இதில் இருக்கிற ரேஷியோ என்ன அதுதான் அதை பயன்படுத்தி இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா. ஸோ வந்து நமக்கு இந்த கார்பன் சரியா இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இறந்த பழங்கால பொருட்கள் இல்லை படிவு பொருட்களோட வயதை வந்து கணிக்க முடியும். அது வந்து யுரேனியம் டேட்டிங்கிறது வந்து இல்லைனா ராக் டேட்டிங் சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போ யுரேனியம் ராக் இந்த பாறைகள்லாம் வந்து எப்போ உருவாயிருன்னு பார்த்தோன்னா பூமி உருவாகும் போதே உருவாயிருக்கும். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம பூமியோட வயசை கூட கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஏஜ் ஆஃப் எர்த் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், அதாவது பாறைகளோட வயதை கண்டுபிடிச்சாலே என்ன சொல்கிறது பூமியோட வயசை கண்டுபிடிச்ச மாதிரி தான், எப்போ உருவாச்சு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஸோ அப்போ அந்த பாறையில் வந்து இப்போ யுரேனியம் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த யுரேனியம் என்னாகும் செதஞ்சினே இருக்கும், செதஞ்சி லெட்டாக மாறும். சரிங்களா. ஸோ இந்த யுரேனியம் செதஞ்சி இப்போ லெட்டாக மாறும் பொழுது சரிங்களா. ஸோ வந்து அப்போ இதனோட அரைவாழ்வு காலத்தை பயன்படுத்தி யுரேனியத்தோட அரைவாழ்வு காலத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ லெட் இருக்குது சரிங்களா. ஸோ வந்து இல்லைனா எவ்வளோ யுரேனியம் வந்து குறைஞ்சிருக்குது இந்த ரேஷியோ வந்து வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா
சரிங்களா. ஸோ அதாவது ஏற்கனவே இப்போ என்னென்னா ஏற்கனவே எவ்வளோ இருந்திருக்குன்றதுலாம் இங்கே விஷயமே கிடையாது. இப்போ இருக்கிற காம்போசிஷனில் எவ்வளோ லெட் இருக்குது அப்படின்னாலே இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிற ஒரு யுரேனியம் செதஞ்சு தான் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிற லெட்டு உருவாயிருக்கணும். அப்போ ஏற்கனவே எவ்வளோ லெட்டு வந்து இப்போ இருக்கிற லெட்டு இப்போ இருக்கிற யுரேனியம் அந்த தகவல் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து பாறைகளோட வயது பூமியோட வயசையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து இந்த மெடிக்கல் யூசஸ் சரிங்களா. ஸோ வந்து என்னென்னா இதை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் யூசஸ் ஐசோடோப்பை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸு அக்ரிகல்ச்சர் எல்லா இடத்துலையுமே பயன்படுது. இப்போ ஒரு தாவரம் வந்து உரங்கள் வந்து தாவரத்துக்கு வந்து எல்லா டைமும் நம்ம போட்டுன்னு இருக்க முடியாது. அது எந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து உரியுது அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வந்து ட்ரேசர் டெக்னிக் ஐசோடோப்பு வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். நம்ம வந்து இப்போ யூரியா வந்து எல்லா நாளும் போட முடியாது. இப்போ 5 வாரம் கழிச்சு தான் போடணுன்னா அந்த 5 வாரம் கழிச்சு தான் அந்த தாவரம் வந்து யூரியா வந்து உரியுது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து அந்த யூரியாவில் வந்து ரேடியோ ஐசோடோப் நைட்ரஜனை வந்து இப்போ போட்டுட்டு இல்லை கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டிங் பண்ணிவிட்டு சரிங்களா. ஸோ அதை இப்போ தாவரங்கள் வந்து உறிஞ்சிருக்குன்னா அந்த தாவரத்தோட பாகத்துலேயும் அது இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பல அக்ரிகல்ச்சர் பார்த்தோம். அதேமாதிரி வந்து இண்டஸ்ட்ரீஸு. ஸோ இது மாதிரி எப்போவுமே வந்து பெரும்பாலான எல்லா துறைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் வந்து பயன்படுது முக்கியமான துறைகளில். ஸோ இன்விவோ ஸ்டடீஸ்ன்றது வந்து உயிருள்ள பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து ட்ரேசர் டெக்னிக்கை வந்து பயன்படுது சரிங்களா. ஸோ அதில் எது பயன்படுதுன்னா குரோமியம் 51 வந்து பயன்படுது. அதேமாதிரி வந்து தெரப்பட்டிக் ப்ரொசீஜர்ஸ் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ கோபால்டு 60 சரியா. ஸோ இது வந்து புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுது சரியா. ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். சோடியம் 24 அது வந்து பார்த்தோன்னா நம்ம பிளட்டோட அதாவது வந்து ரத்த ஓட்டத்தை வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லை வந்து டோட்டல் பிளட் எவ்வளோ தூரம் இருக்குது இது மாதிரி வந்து விஷயத்தெலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சோடியம் 24 வந்து பயன்படுது. அதேமாதிரி வந்து அயோடின் 131 ஸோ இது வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் தைராய்டை வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து பயன்படுது. அயோடின் 131. பாஸ்பரஸ் 32 பாஸ்பரஸ் 32 இது வந்து லுக்கேமியா அப்படின்ற வந்து ரத்த சோகை நோய் வந்து அதாவது இது ரத்த சோகைன்னு சொல்கிறத விட இது வந்து வெள்ளை அணுக்கள் அதிகமாக வருது லுக்கேமியான்றது வந்து அதுதான். ஸோ வந்து அப்போ ரத்த புற்றுநோய் இதெல்லாம் வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து பயன்படுது. கண்டுபிடிக்கிறது குணப்படுத்துறது இது மாதிரி எல்லாத்துக்கும் பயன்படும். இமேஜிங்னா கண்டுபிடிக்கிறது சரியா. அயோடின் 131 சரியா யூஸ் டு ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் தைராய்டு கிளாண்ட் வந்து எப்படி செயல்படுது அதை கண்டுபிடிக்கிறது பயன்படுது. அதே அயோடின் 123 அயோடின் 123 இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பிரெயின் வந்து இமேஜ் பண்ணுறதுக்கும் டெக்னீஷியம் 99 வந்து மெட்டாஸ்டேபிள்னு அர்த்தம். அதாவது வந்து ஒரு ஐசோமர்னு சொல்லுவாங்க டெக்னீஷியத்தோட எனர்ஜி ஐசோமர். அது வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ எலும்புலாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து அது பயன்படுது. ஸோ இது மாதிரி ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் வந்து எல்லாத்துலேயும் பயன்படுது. இதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்குறோம் தமிழ்லேயே வந்து கொடுத்துருக்குறோம். தொழில்துறை சரியா. தொழில்துறையில் வந்து இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பயன்படுது சரியா. ஸோ வந்து அதாவது வந்து அதனோட மெக்கானிசம் சொல்லுவாங்க வினை வழிமுறை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. அதேமாதிரி வந்து எளிதில் கரையாத அதாவது வந்து அதாவது வந்து அது பார்ஷலி சாலிபிள் அந்த லெட் சல்ஃபேட் இதெல்லாம் வந்து எப்படி அதனோட கரைதிறன் கண்டுபிடிக்கிறது சரிங்களா. ஸோ வந்து நிலத்தின் வளத்தை மேம்படுத்தும் உரங்களை தேர்ந்தெடுக்க பாஸ்பரஸ் 32 வந்து பயன்படுது. மரத்தோட வயதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கார்பன் 14 சரியா. ஸோ வந்து C14 அது வந்து அதான் கார்பன் டேட்டிங் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தமிழில் கொடுத்துருக்குறோம். புற்றுநோய் குணப்படுத்துறது எல்லாமே இருக்குது சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து வச்சிங்க. முக்கியமாக இதெல்லாம் வந்து எப்போவுமே கட்டாயம் கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்லைடு வந்து பார்த்தோன்னா போட்டிருக்கிறேன் சரிங்களா. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து எப்படி பயன்படுது சரியா மருத்துவத்துறையில் சரியா. இதில் வந்து டெக்னீஷியம் 99M வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதேமாதிரி வந்து பாஸ்பரஸ் 32 சரிங்களா. ஸோ வந்து அது முக்கியமாக வந்து என்னது லுக்கேமியா அதாவது வந்து கேன்சர் சரிங்களா. ஸோ வந்து பேன்க்ரியாஸில் இருக்கிற கேன்சர் ரெட் பிளட் செல்ஸு அதாவது ரத்த வந்து வெள்ளை அணுக்கள் அதிகமாக தான் சொல்லுவாங்க இதை. ஸோ இது மாதிரி வந்து பிளட் கேன்சர் இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுது. அதாவது பாஸ்பரஸ் 32 பாஸ்பரஸ் 32 இது பார்த்திங்கன்னா தெரியும். இது பாஸ்பரஸ் 32 வந்து அதுக்கு பயன்படுது. அயோடின் 131 அயோடின் 123 சரிங்களா. ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து கிராவிட் டிசீஸ் காய்டர் அதாவது தைராய்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு வந்து இது பயன்படுது. ஸோ இது மாதிரி நிறைய இதில் ஓரளவு டீட்டெயிலாக வந்து மோஸ்ட் ஆஃப் த ஐசோடோப் வந்து அதாவது மருத்துவத்துறையில் எப்படி பயன்படுது அப்படின்றது வந்து இதில் இருக்குது. நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க படிக்கலாம் சரிங்களா. தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து படிக்கலாம். அடுத்தது நம்ம செகண்ட் யூனிட்டுக்கு போகலாம்.